வெல்கம் டு பூர்ணிஸ் உலகம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கேன். பத்தலைன்னு மிக்சிங் அப்போ இன்னொரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 1 இன்ச்சுக்கு இஞ்சி, 6 பூண்டு பல், 3 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் சேர்த்து கையாலேயே இதை நல்லா திக்கான பேஸ்ட்டாக வர அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி அதிகமாக விட வேண்டாம். இப்போ 1 கிலோ விரால் மீன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பீஸாக எடுத்து அது மேலே இந்த மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். மசாலா இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் மட்டும்தான் அது மீன் துண்டுகள் மேலே நல்லா ஒட்டும், வறுக்கிறப்ப பிரியாமல் இருக்கும். ஒரு துண்டுகளாக எடுத்து மசாலாவை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஈஸியாகவே ஸ்ப்ரெட் பண்ண முடியுது. இப்போ எல்லா மீன் துண்டுகள் மேலேயும் மசாலாவை தடவியாச்சு. இது ஒரு 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு கடாயில் 6 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு மீன் துண்டுகளாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் நான் 2 துண்டுகள் போட்டிருக்கேன். இதுக்கு 30 செகண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. மசாலா எதுவுமே பிரியலை. 15 செகண்ட்ஸ் கழித்து இதை திருப்பி விட்டுட்டேன். நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. மசாலா கொஞ்சம் கூட ஆயிலில் பிரியவே இல்லை. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி ஒரு பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தோசைக்கல்லில் 3 டீஸ்பூன் ஆயில் விட்டு ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா துண்டுகளையுமே ஈஸியாக ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை தயாராகிருச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.